ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிராமரில் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு பார்த்துட்ருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸில் 4 என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்த சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்டு, அதோ, அது அப்படிங்கிறது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், ஒரு ஐந்தறிவுள்ள மிருகமாகவும் இருக்கலாம், இல்லை பறவைகளாகவும் இருக்கலாம், மனிதர்களை தவிர மற்றெல்லாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இந்த நாய்க்குட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? நிறைய பேர் எல்லாம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? சரி, இப்போ வந்துட்டு அந்த டாகுக்கு வந்துட்டு மில்க் ஊற்றுறாங்க. சரிங்களா? ஒருத்தங்க டாக் அப்படியே வாக்கிங் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து பக்கத்தில் அந்த பேக்கரியில் வந்துட்டு கொஞ்சம் சூடாக பாலை வாங்கி அந்த சூடான பாலை ஆற்றி வச்சு அவர் அந்த டாகை கூட்டிகிட்டு வந்தவர் அதனுடைய ஒரு பிளேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் ஊற்றி பவுல் மாதிரி அதை குடிக்க வைக்கிறாங்க. சரியா? அதை இங்கேருந்து யாரோ பார்த்துட்ருக்காங்க. இங்கே 2-3 பேர் பார்த்துட்ருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அது எதிர்கடையில் மருந்து கடைன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அதில் 2 பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆளுங்க வந்து மருந்து வாங்க வந்தால் தான் வேலை, மற்றபடி சும்மா அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. எத்தனை மணிக்கு என்ன பஸ் வருது, எதிர் பேக்கரியில் யாரெல்லாம் வராங்க போகிறாங்க, இந்த நாய்க்குட்டி வந்தால் க்யூட்டாக இருந்தால் பார்ப்பாங்க, அந்த மாதிரி. சரி, இப்போ பார்க்கலாம். மெடிக்கல் ஷாப்பில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க பேசிக்கிறாங்க. அங்கே பாரு, அந்த டாகு பாரு, அது நான் தினம் பார்க்குறேன், அது இங்கே வருது. காலையில் அவங்க மாஸ்டர் கூட்டிகிட்டு வராங்க, அந்த டாகோட மாஸ்டர் கூட்டிகிட்டு வராங்க. அந்த டாக் இருக்குல்லையா, அது வந்து தினம் மில்க் சாப்பிடுது. ட்ரிங்க்ஸ் மில்க் டெய்லி. இத்தனை நேரம் காஃபின்னா, இப்போ இதுக்கு காஃபி குடிக்குமா எனக்கு தெரியல, நான் அதனால் மில்க்குன்னு மாற்றிட்டேன். ட்ரிங்க்ஸ். ஏன்பா டாகெல்லாம் காஃபி குடிக்குமாப்பா? மில்கா? சரி, அப்போ கொடுக்கக்கூடாதா? சரி, இப்போ நான் நிஜமாகவே கொடுக்கல, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ட்ரிங்க்ஸு காஃபினே போட்டுக்கிறேன். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் அவரெல்லாம் வளர்த்திருக்கார் சின்ன வயசுலலாம், அதனால் அவருக்கு தெரியாது, தான் கேட்டேன். சரி, நம்ம வந்து நிஜமாகவே காஃபி கொடுக்கறதில்ல, இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்க்காக. ஓகே, ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. அது தினம் காஃபி குடிக்குது. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுட்டு சொல்கிறா. அந்த இன்னொரு பொண்ணு அப்படியா அப்படின்னு. ஆமாம், அங்கே பாரு, ஏதோ காஃபி குடிச்சிட்ருக்குது பாரு, அந்த டாகு, அது காஃபி குடிச்சிட்ருக்குது பாரு. இஸ் ட்ரிங்கிங் காஃபி நவ். அப்படியா? அங்கே பாரு, அதோட ஓனர் வந்து இன்னும் கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வராரு. இப்போ தானே அது ஒரு டம்ளர் காஃபியை ஊற்றிருக்காங்க, குடிச்சிருக்குது. இட் ஹாஸ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். அதே இன்னொரு டம்ளர் காஃபி எடுத்துகிட்டு வராரு. இப்போ தானே ஒரு டம்ளர் குடிச்சிருக்குது, மறுபடியும் குடிக்கிறதுக்கு அதுக்கு வயிற்றில் இடம் இருக்குமா? இட் ஹாஸ் ட்ரங்க் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் அது காஃபி குடிச்சிருக்குது. கொடுத்த ஒரு டம்ளர் காஃபியவே அது லபக்குன்னு நாக்கில் நக்கி ஒரு 10 நிமிஷமாக குடிச்சிட்ருக்கு. அது பாரு, அது காஃபி பிடிச்சிருக்கும் போல் இருக்குது, அந்த பிளேட்டையே க்ளீன் பண்ணிடும் போல் இருக்குது, நாக்கிலேயே க்ளீன் பண்ணிடும் போல் இருக்குது. 10 நிமிஷமாக அது காஃபி இத்தினோண்டு இருந்தாலுமே அது இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்ருக்கு. இட் ஹேஸ் பீன் ட்ரிங்கிங் காஃபி ஃபார் 10 minutes. 10 நிமிஷமாக அது காஃபி குடிச்சிட்ருக்கு. கண்ணுக்கு முன்னாடி விஷயமெல்லாம் வருதா? அந்த விஷயம் அப்படியே இங்கிலீஷில் இன்ஜெக்ட் ஆகுதா? நிஜமா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.